தோ வந்துருச்சே மசால் வடை. வந்துருச்சு மசால் வடை வந்துருச்சு. இத பாருமா, மசால் வடைங்கிறது நான் கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு அழகு பாக்குறதுக்கு இல்ல. இந்த மசால் வடைன்னு சொல்றத செஞ்சுதானே கொண்டு வரணும். எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அத போய் எங்க அம்மா கிட்ட கேளுங்க. ஓஹோ, அதுக்கு நீ ஏதாவது உதவி செஞ்சாதானே? அதத்தானே இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். ஏய், அந்த மசாலா வடைன்னு சொல்றியே, அதை எடுத்துட்டு வா. டே கண்ணா, என்னக்கா? இந்த மசால் வடைன்னு சொல்ற இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. ரமேஷ் அண்ணா, மசால் வடைன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? இந்தாங்கண்ணா. ஓவரா ஆடாதே. இங்க பாரு, உங்ககிட்ட கேட்ட நீ தானே கொண்டு வந்தறணும். நீங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. வந்துட்டாரு ப்ரமோஷன் முதலாளி. அப்புறம் எனக்கு ஒரு பேர் இருக்கு. ஓ, உனக்கு அவ்வளவு பெரிய பேரெல்லாம் கிடையாது. பெருமையான பேர் வைக்கிறது என்ன ஐஸ்வர்யா ராயா? உங்களுக்கு அதானே தேவை. மினிமம் அதாவது வேணும். இல்ல ஜோசப்பனா, அந்த நல்ல அம்மாவோட வயத்துல இந்த பொண்ணு எப்படி வந்து பிறந்தா? ஐயோ ஐயோ, பத்திரம் வந்திருக்க. கொஞ்சம் இங்க வாய. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் 2-3 வண்டியை உடைச்சிருக்கல, அதுக்கு காசு தர வேண்டாமா? அதை நானே வந்து வாங்கியிருப்பேனே. நமக்குள்ள என்ன கணக்கு வேண்டி கிடக்கு? கணக்கெல்லாம் அப்பப்ப தீக்கிறது தான் என்னோட குணம். அது யாரா இருந்தாலும். ஏய், அந்த ஹாஸ்பிடல்ல கொடுக்க வேண்டிய சாப்பாடுல எடுத்து வை. மத்தவங்க முன்னாடி சீன் போடுறவங்கள பார்க்காம போய் வேலைய பாரு. சரிங்க மாமா, உடனே கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க அங்க வந்துருவீங்கல்ல? மாமா, நீங்க இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல வந்துட்டு சாப்பிடுறீங்களா? வந்துட்டு தான் சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணி வைக்கிறேன். சரியா? என்னதா எப்ப பாரு மீன் குழம்பு கேப்பீங்க, ஆனா செஞ்சு வச்சு சாப்பிடுறது இல்ல. இன்னைக்கு நீங்க சாப்பிடல, நான் ஊட்டி விட்டுருவேன். குமாரண்ணா, வண்டியை வாங்குறதுக்கும் உடைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா சிலருடைய மனசும் அவரோட முடிவையும் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கணக்கு வேற. எத்தனை தடவை கூட்டி கழிச்சாலும் முடியாது.